ரோஸ் பிரஸ் பாக்ஸ் ஆபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். எஸ்டிஆர் ஃபேன்ஸ் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா பட பூஜை தொடங்கியாச்சு. நவம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணுறதாகவும் படக்குழுவினர் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது எஸ்டிஆர் நீங்க பழைய எஸ்டிஆர் இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா டேரக்டர் பார்த்தீங்கன்னா சாதாரண ஆள் கிடையாது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பார்க்கிங் என்ற ஒரு படம் சூப்பராக எடுத்திருந்தாரு. அவர் ஆக்சுவலாக இந்த படம் சிம்புக்கு ஏற்ற மாதிரி பழைய சிம்பு எப்படி கொண்டு வரணுமோ அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி ஏதோ பண்ணியிருக்கிறாங்களாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிம்பு கூட மிகப்பெரிய, அதாவது அவருக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட்லாம் இணைகிறாங்க. வேற யாருமே இல்லைங்க, சந்தானம் திரும்ப சிம்பு கூட நடிக்கிறாரு. அதாவது காமெடியான வராரு. அது கூட பார்த்தீங்கன்னா கணேஷ் நடிக்கிறாரு. நீங்க பார்த்துருப்பீங்களே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வானம் காம்போ, இதை 3 பேர் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. கணேஷ், சிம்பு, பார்த்தீங்கன்னா சந்தானம் 3 பேர் நடிச்சிருப்பாங்க. வானம் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சு. ஸோ இவங்க காமெடிலாம் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதே போல கண்டிப்பா இது பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதே போல இந்த படத்தோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா காய்டு, அவங்க டிராகன் படத்துல நடிச்சாங்க பார்த்தீங்களா. இப்போதைக்கு ஒரு ட்ரெண்டிங்கான ஹீரோயின் அவங்க தான். அவங்க சிம்பு படத்துல நடிக்கிறாங்க. அவங்களும் நான் சிம்பு படத்துல நடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. பட் ஆனா எனக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லியிருக்காங்க. அதாவது நான் ஓப்பனா சொல்றேங்க, படம் கன்ஃபார்மா 100% ஷோர் ஷாட்டா ஹிட் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வைபான ஒரு டீம் இப்போ சேர்ந்திருக்காங்கன்னே சொல்லலாம். மியூசிக் டைரக்டர் வேற யாருமே இல்லைங்க, புதுமுகம் தான். ஆனா பாத்தீங்கன்னா அவர் நிறைய ஆல்பம்லாம் பண்ணியிருக்காரு. அந்த பேச லைட்டா அந்த பாட்டு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அதுவும் அவர் தான் பாடினவர். ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. எப்படி இருந்தாலும் சிம்பு கூட ஒரு மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணா கன்ஃபார்மா பாட்டு ஹிட். ஏன்னா சிம்பு கதைக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரோ அதே போல பாத்தீங்கன்னா மியூசிக் டைரக்டருக்கு கிட்ட எப்படி அவருக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு தெரியும். ஏன்னா கூடவே இருப்பாரு. நீங்க யுவன் சங்கர் ராஜா எல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம, 2 பேர் செம்ம காம்போ. ஆனா அவர்கிட்ட பாட்டு எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு சிம்புக்கு தெரியும். ஏன்னா சிம்பு யுவன் சங்கர் ராஜா சேர்ந்த படம்லாம் உங்களுக்கு தெரியும். எல்லாமே ஹிட், எல்லாமே பாட்டுலாம் பயங்கரமா இருக்கும். ஈவன் மாநாடு படம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பேர் காம்போ பக்கா ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லாங்க. ஸோ பாட்டு வைஸ் பார்த்தீங்கன்னா பாட்டுல 100% ஹிட்டாக தான் இருக்கும். ஏன்னா சிம்பு கண்டிப்பா ஒரு பாட்டு பாடுவார் அந்த படத்துல, எல்லாருக்குமே தெரியும். அதே போல பார்த்தீங்கன்னா மியூசிக்லாம் அந்த லவ் சாங் சரி, அந்த குத்து பாட்டு எல்லாமே சிம்பு படத்துல குத்து பாட்டு இல்லாம எப்படி இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஏன்னா தலைவன் வர டான்ஸ்ல பின்வாப்ல இது, அதாவது விண்டேஜ் சிம்புவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சந்தானம் கூட நடிக்கிறாரு. சந்தானம் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் இதுக்கப்புறம் ஹீரோவா தான் நடிப்பேன், நான் சும்மா காமெடி ரோல்லாம் நான் பண்ண மாட்டேன், நான் ஹீரோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. யாருக்கு கூட போல. பட் ஆனா சிம்பு கூப்பிட்ட உடனே, என்னப்பா நீ கூப்பிட்டு வராம இருப்பேனா, எப்போ வரணும் அவ்வளவுதான் நடிக்க நேற்று பார்த்தீங்கன்னா பூஜைக்கு வந்துட்டாரு. பூஜையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா சந்தானம் பாத்தீங்கன்னா எப்படி சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். சிம்பு தான் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒல்லு சபால் நடிக்கும் போது அவரை கூப்பிட்டு சான்ஸ் கொடுத்தா சொல்லுவாங்க. இப்போ வரைக்கும் காட்ஃபாதர் சிம்பு தான் சொல்லுவாரு. சிம்புவை பற்றி பேசாத மேடையே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பு கிட்ட சந்தானம் ரொம்ப க்ளோஸாகவும் இருப்பார். அவர் சொல்றது கேட்பார். ஏன்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் யாரு, சிம்பு தானே அவருக்கு சான்ஸ்லாம் கொடுத்து. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பற்று அவர் மேலே இருக்குன்னு சொல்லாங்க. இந்த படத்தோடைய ப்ரொடக்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா டான் பிக்சர்ஸ். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவங்க பராசக்தி படம், பராசக்தி பிளஸ் இட்லி கடை எடுத்துட்டு இருக்காங்க. அதே போல பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் 49 எடுத்துருக்காங்க. ரெண்டுமே இட்லி கடையும் சரி பராசக்தியும் சரி. இட்லி கடை ரிலீஸ் ஆக வேண்டியது குட் பேட் அகலியால கொஞ்சம் தள்ளி போச்சு. பட் ஆனால் 2 படமும் கன்ஃபார்மா நல்லா வரும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் பக்காவாக பண்ணுறதாகவும் சொல்றாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிச்சிருக்காங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த படமும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னா அப்போ எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஏன்னா ப்ரொடக்ஷன் டீம் ரொம்ப சொல்லியிருக்காங்களா, சார் இந்த டைம்குள்ள முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க தான் தெரிவிச்சுக்கிறாங்க, இந்த மாதிரி நவம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எது எப்படியோங்க நம்ம விண்டேஜ் சிம்புவை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் ஸ்டைல்லாம் வேற மாறுதுன்னு சொல்றாங்க. அது எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. எது எப்படியோ ஜூன் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தக் லைஃப் ரிலீஸ் ஆகுது. அடுத்த இன்னும் ஒரு 3 மாசத்துல பாத்தீங்கன்னா இந்த எஸ்டிஆர் 49 ரிலீஸ் ஆக போகுது. தொடர்ந்து சிம்புவுடைய படங்கள் வர போகுது. அஸ்வத்தும் ஒரு படம் எடுக்க போறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நீங்களே பார்த்துருப்பீங்களே, ஸோ அந்த கட்டம் கட்டி கலக்கு அந்த ஸ்டில் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படா தலைவரை ஸ்க்ரீன்ல பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிம்புவோட ஃபேன்ஸ் எல்லாமே எங்கிக்கிறாங்க. நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா இந்த படம் வெற்றி அடைய எங்களது வாழ்த்துக்கள்.